லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஷெல் ஸ்கிரிப்டிங் பற்றி பார்த்துடலாங்க. ஸோ நம்ம RxCSA சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த வீடியோ மற்றும் அப்கமிங் வீடியோஸில் இந்த வீக்கில் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங்னா என்ன, ஷெல் ஸ்கிரிப்டிங் எப்படி கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கர்னல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது போக ஷெல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கர்னல்னா என்ன. ஸோ கர்னல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லினக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு லினக்ஸுடைய கோரை தான் நம்ம வந்து கர்னல்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அந்த கர்னல் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நமக்கு ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டில் நமக்கு எடுத்து கொடுக்கறது தான் வந்து கர்னலுடைய ஒர்க்கு. ஸோ கர்னல்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து heart of the computer or core of your Linux machines, right? ஸோ அப்படி இருக்கிற சமயங்களில் நம்ம எப்படி வந்து கர்னல் கூட கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ எந்த விதமான கம்யூனிகேஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷெல்ஸ் மூலியமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஷெல்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷெல் ப்ரோக்ராமிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைலில், ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் அந்த பர்டிகுலர் மெஷின் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சிருப்போம், ரைட்? ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெல் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். ஸோ ஷெல் ஸ்கிரிப்டிங் இல்லை ஷெல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் பட் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ல ஒரு சில செட் ஆஃப் கமாண்ட்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு ஃபைலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த ஃபைலை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி கமாண்ட், சரிங்களா, இப்போ ஒவ்வொரு கமாண்டையும் நம்ம வந்துட்டு எழுதி ஒவ்வொரு தடவையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SH ஃபைல்குள்ள லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸாக நம்ம எழுதி வச்சிடறோம். அந்த லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து அந்த ஃபைல்குள்ள இருக்கக்கூடிய சீக்வென்ஷியல் ஆர்டர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஷெல் ஸ்கிரிப்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ரைட்? ஓகே, அப்போ வந்துட்டு ஷெல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஷெல்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம வந்து ரெண்டு மேஜர் டைப்பாக நம்ம வந்துட்டு சப்டிவைட் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஷெல்லு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஷீஷெல் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷீஷெல் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரொம்பவுமே பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பாண்ட் ஷெல்லுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப காலமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது தான். ஸோ பாண்ட் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ பாண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வரும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஷ் இருக்கு இல்லையா. ஸோ பேஷ்ங்கிறது பாண்ட் அகெயின் ஷெல்லு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் அண்ட் டைப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷெல் ஸ்கிரிப்ட்ஸுங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜென்ரல் ஷெல் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கான உங்களுக்கு வேணுங்கிற ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்துட்டு பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்கான ஒரு சில ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது எப்படி, நம்ம வந்துட்டு அதை சேவ் பண்ணுறது எப்படி, அதை எப்படி எக்ஸிக்யூட்டபிளாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாங்க, ரைட்? ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய பேஷ் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்காக வேண்டி நான் வச்சிருக்கேன், ரைட்? ஸோ ரெண்டுமே சேம் டெர்மினல் சேம் இன்ஸ்டன்ஸ் தான், ரைட்? ஸோ இங்கே வந்து நான் LS கொடுத்துறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஃபைலுக்குள்ளார எந்த விதமான ஃபைலுமே இல்லை, ரைட்? ஸோ எந்த விதமான ஸ்கிரிப்ட் ஃபைலும் இல்லை. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் நம்ம இன்னைக்கு எழுதலாம். ஸோ ஸ்கிரிப்ட் ஃபைல் நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வந்து என்ன நம்ம நோட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படிங்கன்னு சொன்னோம்னா அதோடைய எக்ஸ்டென்ஷன் எப்பவுமே .sh இருக்கணுங்க, ரைட்? ஸோ நீங்க எந்த ஃபைலா வேணா இருந்துட்டு போட்டும் அந்த ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷன் .sh இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் சொல்லுவோம், ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு எடிட்டரை நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க, ரைட்? ஸோ இது வந்து ஒரு நானோவா இருக்கலாம், விம்மா இருக்கலாம், ஸோ எந்த விதமான எடிட்டராக கூட இருக்கலாம், ரைட்? ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் நானோ பயன்படுத்தி காமிக்கிறேன். ஸோ நானோ கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா test.sh அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன், ரைட்? ஸோ test.sh கொடுத்து நீங்கள் என்டர் அடிச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு எடிட்டர், ஏதோ ஒரு எடிட்டர் நான் இங்கே வந்துட்டு நானோ பயன்படுத்தியிருக்கேன், அவ்வளோதான், ரைட்? ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹேஷ்னு கொடுத்துட்டு, ரைட்? ஸோ பேங்க் சிம்பிள் கொடுத்துடலாம், கொடுத்துட்டு நம்ம பின்
/sh கொடுக்கலாம். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஹேஷ்டேக் நம்ம கொடுத்து ஆரம்பிக்கிறோம்னாலே அது கமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட்? ஸோ நீங்கள் பேங்க் கொடுத்து நான் bin.sh அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஸ்கிரிப்ட் ஃபைலுடைய ஆப்சல்யூட் ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஸ்கிரிப்ட் ஃபைலுடைய ஆப்சல்யூட் பாத் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா bin /sh தான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு உங்களுடைய ஸ்கிரிப்ட் ஃபைலுடைய ஆப்சல்யூட் பாத் இருக்கும். ஸோ எதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது அந்த இடத்துல தான் எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்துட்டு இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு சிம்பிளாக ஒரு கோட் எழுதிக்கலாம், ரைட்? ஸோ இங்கே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி வெல் டிஃபைன்டு, அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு நல்ல விதமான கமெண்ட்ஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எழுதின ஸ்கிரிப்ட் ஃபைல் இது வந்து நான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் காமனாக தான் சொல்லுவேன். நம்ம எழுதின ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். இதுவே வேற ஒரு யூசர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எப்போவுமே வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்து தான் நம்ம கொடுப்போம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is an test echo file கொடுத்துறேன். this is a test echo ஃபைல் கொடுத்துறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக வேண்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணிடுறோம், ரைட்? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோன்னு கொடுக்குறோம். ஸோ எக்கோங்கிறது என்னங்கிறது தெரியும் உங்களுக்கு. எக்கோங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்மளுடைய லினக்ஸில் இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான், ரைட்? ஸோ எக்கோ கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி நம்ம ஹலோ வேர்ல்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிங்க, ரைட்? ஸோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கீழே காமிக்கும். ஸோ ரைட்டிங் எஸ்ஆ இல்லை நோவான்னு கேட்கும். நீங்கள் வந்துட்டு ரைட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே திரும்ப எல்எஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய test.sh அப்படிங்கிற ஃபைல் வந்து உங்களுக்கு வந்துருச்சு, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ எதுக்காக நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் / கொடுத்து test.sh நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் டினைட்னு வரும். ஸோ எதனால இது பெர்மிஷன் டினைட் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ எல் கொடுத்துடலாம். ஸோ எல் கொடுத்து ரைட் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் வந்திருக்கா. ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்எல் நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு இதுதான் நம்மளுடைய அந்த ஃபைலுடைய நம்ம எழுதின ஃபைலு. ஸோ இதுக்கு ரீட் பர்மிஷன் தான் இருக்குது. இதுக்கான எக்ஸிக்யூட் பர்மிஷன் நம்ம இதுக்கு இன்னும் அந்த ஃபைலுக்கு கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நம்ம வந்துட்டு பர்மிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ என்ன கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா chmod நம்ம பயன்படுத்துவோம். chmod கொடுத்து நீங்கள் வந்து இது 777 கொடுத்து நம்ம வந்துட்டு இங்கே என்ன கொடுக்கலாம் ஸோ test.sh கொடுக்கலாம், ரைட்? ஸோ இப்படி கொடுத்தோம்னாலும் பர்மிஷன் சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னம்னாலும் நம்ம வந்துட்டு chmod கொடுத்து ப்ளஸ் கொடுத்து எக்ஸ் கொடுத்து நம்ம test.sh கொடுத்தோம்னாலும் நமக்கு வந்துட்டு பர்மிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பர்மிஷன்ஸ் ஃபைல் பர்மிஷன்ஸில் நம்ம பார்த்தது தான், ரைட்? ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் நம்ம அதை பண்ணதுக்கப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ // கொடுப்போம். ஸோ // கொடுத்துட்டு என்ன ஃபைலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் கொடுத்துருங்க, ரைட்? ஸோ .sh கொடுத்து நான் இங்கே என்டர் அடிக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ நம்மளுடைய ஃபைலுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபைலை ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் அதனுடைய பர்மிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஏன் பர்மிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா ஃபைலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷனில் இருக்காது. அது எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுக்குறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஷெல் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோங்க, ரைட்? ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம், ரைட்? ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் நான் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானோ கொடுத்து ரைட் நான் இங்கே sample.sh கொடுக்குறேன், ரைட்? ஸோ இது என்னுடைய nano.sh கொடுக்குறேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம ஒரு வேரியபிள் நம்ம பயன்படுத்தலாம். வேரியபிள் பயன்படுத்திட்டு அந்த வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ரைட்? ஸோ ஓகே. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹேஷ்டேக் கொடுத்துட்றோம். ஸோ ஹேஷ்டேக் கொடுத்து பேங்க் சிம்பிள் கொடுத்துட்டு அதனுடைய அப்சல்யூட் பாத் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பின் கொடுத்துக்குங்க. ஸோ பின் கொடுத்து எஸ்ஹெச் கொடுத்துடலாம், ரைட்? ஸோ இது எஸ்ஹெச் பேஷ் உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்டிங் நீங்கள் ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே எஸ்ஹெச் கொடுத்துடலாம், ரைட்? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்குடைய பர்பஸ் நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் சாம்பிள் ஃபைல் ஃபார்
ls lecture, ரைட். ஸோ நம்மளுடைய சாம்பிள் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி நான் இதில் மென்ஷன் பண்ணிட்டேன், ரைட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஜஸ்ட் ஒரு வாட் இஸ் யோர் நேம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் யோர் நேம்னு கொடுத்து நான் இங்கே வந்து வாங்கிட்டு, ரைட். ஸோ அதை வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஸோ நான் ரீடுக்கு வந்துட்டு ரீட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் நம்ம பயன்படுத்திக்கலாம், நேம் அப்படிங்கிற வேரியபிள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் இங்கே எக்கோ கொடுத்துட்டு, ரைட், ஹாய் கொடுத்துட்டு, ரைட். ஸோ என்ன பண்ணுறேன், அவங்களுடைய நேம் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பர்சன்டேஜ் கொடுத்துட்டு, ரைட். ஸோ சாரி டாலர் சிம்பிள் கொடுத்து நேம் அப்படிங்கிறத டைப் பண்ணிடலாம். கொடுத்துட்டு வெல்கம் டு ஃபைல், ரைட். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம என்ன சேஞ்சஸ் நம்ம மேக் ஓவர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை மேக் ஓவர் பண்ணிவிட்டு, ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு, அதாவது கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும், ரைட். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த டெர்மினலுக்கு மூவ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சாம்பிள் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு எக்ஸிக்யூட்டபிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக க்ரீன் கலர் இருக்கும். ஸோ நார்மலாக கலர்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் மாடர்ன் கொடுக்குறோம். சிஹெச் மாடர்ன் கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட் கொடுக்குறோம். ஸோ டாட் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துட்டு ஸோ சாம்பிள் டாட் எஸ்ஹெச் கொடுத்து நான் நீங்கள் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும், which means it is an executable file, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், ரைட். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டாட் ஸ்லாஷ் கொடுத்து நான் நீங்கள் வந்து சாம்பிள் டாட் எஸ்ஹெச் தான் கொடுக்கணும், ரைட். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் யுவர் நேம் கேட்குது. ஸோ நம்ம இங்கே இந்த ப்ரோக்ராமிங் அப்படி தான் கொடுத்துருக்கோம், எக்கோ வாட் இஸ் யுவர் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ நான் இங்கே என்னுடைய நேம் டைப் பண்ணுறேன், ஓகே. ஸோ நான் இங்கே டைப் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டு என்டர் அடிக்கிறேன், ரைட். ஸோ அடுத்து என்ன வந்திருக்கு, ஸோ ஹாய்னு கொடுத்து நம்ம என்ன நேம் இங்கே டைப் பண்ணமோ அந்த நேம் கொடுத்து வெல்கம் டு லினக்ஸ் சிம்பிளிஃபைட்னு வந்திருக்கு, ரைட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது, பர்மிஷன் சேஞ்ச் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, ரைட். ஸோ ஷெல் ஸ்கிரிப்டிங்குடைய பேசிக்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தாச்சுங்க. ஸோ ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, நம்ம வேரியபிள்ஸ் இருக்குது, அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஷெல் ஸ்கிரிப்டிங் மூலியமாக பண்ண முடியும், ரைட். ஸோ எப்படி நம்ம வந்துட்டு இதை ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில், அதாவது நாளைக்கு கழிச்சு வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.